கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உயிர்த்தெழுதல் பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை தினத்தை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக ஈஸ்டர் தின நாள் வாழ்த்துக்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா 24:6 அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆம், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்கு அவர் மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாளிலே அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24:1 வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையில் வந்தார்கள். யாரெல்லாம் வந்திருந்தார்கள் என்று பார்ப்போமேயானால் 10ஆம் வசனத்தில் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளும், இவர்கள் அனைவரும் கல்லறையிடத்தில் சென்று அவருடைய சரீரத்துக்கு நல்லத தைலம் பூசுவதற்காக வருகிறார்கள். வரும் வழியிலே அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். யார் நமக்கு அந்த பெரிய கல்லை தள்ளி போடுவா? கல்லறைய பெரிய கல்லெல்லாம் மூடி இருக்கு, நம்மளால அதை தள்ள முடியாதே, நமக்காக யார் அதை புரட்டி போடுவார்கள் என்று சொல்லி பேசிக்கொண்டே வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள், அங்கு கல் தள்ளப்பட்டதாக காணப்படுகிறது. உள்ளே எட்டி பார்க்கிறார்கள், அங்கு சரீரம் காணப்படவில்லை. மிகவும் பயந்து போகிறார்கள். அதுவும் இந்த மகதலேனா மரியாள் அவரோடு மிகவும் அன்பு வைத்த ஒரு மரியாள். அவளிடத்திலிருந்து அவர் 7 கொடிய பிசாசுகளை விரட்டியவர். அதனால் என்றைக்கு அவளிடத்துல அந்த 7 பிசாசுகள் விரட்டப்பட்டதோ அன்றிலிருந்து அவர் மரணிக்கும் வரையும் அவரோடு கூட பயணம் செய்தவளாக காணப்பட்டாள். மாத்திரமல்ல, இந்த மரித்த 3ஆம் நாளிலே அவருக்கு தைலம் பூசுவதற்காக அவள் அங்கு மற்ற ஸ்திரீகளோடு சென்றிருக்கும் பொழுது அவரை காணாதவளாக, அவள் பரிதவிக்கிறவளாக காணப்படுகிறாள். 4ஆம் வசனத்தில் வாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலைகவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர் நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறவரை போய் நீங்க மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன என்று அந்த பிரகாசம் உள்ள அந்த தூதர்கள் இந்த ஸ்திரீகளை பார்த்து கேட்கின்றனர். உடனே அவர்கள் பிரகாசமுள்ள தூதன் அவர்களுக்கு சொன்ன பொழுது அவள் சந்ததியை இன்னொரு சீசர்களுக்கும் சொல்வதற்கு அங்கு செல்கிறார். அங்கு சொல்லும் பொழுது அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் துரிதமாக பேதுரு ஓடி வந்து கல்லறையை பார்க்கிறான், அங்கு அவர் இல்லை. அந்த சமயம் அவன் ஆண்டவரை விசுவாசித்தவனாக அவர்களிடத்திலே செல்லும் பொழுது 2 சீசர்கள் எம்மாவூருக்கு கடந்து செல்கிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள். நம்முடைய கிறிஸ்து இப்படி மரித்து விட்டாரே, நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவரை குறித்த சங்கதிகளை பேசிக்கொண்டே கடந்து செல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏன்னா ஏற்கனவே மகதலேனா மரியாள் வந்து இங்க சொல்லியாச்சு அவங்ககிட்ட, சுவாமி அங்க இல்லை, அவங்க உயிர்த்தெழுந்து விட்டார்னு சொல்லிட்டான். அதை கேட்ட பிறகுதான் இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, எம்மாவூருக்கு கடந்து வராங்க. அந்த கிராமத்துக்கு அவங்க கடந்து வரும் பொழுது ஆண்டவர் அவங்க பேசிக்கொண்டு வரும்போது அவர்களோடு இடைப்பட்டு காணப்பட்டவராக அங்கு நடந்து வருகிறார். அப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்கத அவர் கேட்டவராக, அவரோடு கூட அவரும் உரையாடுகிறவராக காணப்படுகிறார். அவர் உரையாடும் பொழுது அவரை உணரவில்லை. அவர்கள் திரும்பவுமாக அவர்களிடத்துல அவர் தன்னுடைய கரங்களை கால்களை காட்டி, நீங்கள் என்னை விசுவாசிக்கல என்று கேட்ட பொழுது அவர்கள் அவரை உறுதியாக விசுவாசித்தார்கள். அன்று அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள். இன்று நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம். மரணத்தை ஜெயித்தவர் நமது இயேசு கிறிஸ்து. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று 1 கொரிந்தியர் 15:55 சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் என்றால் என்ன? மரணம் என்பது பாவம் என்று 56ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வீர முழக்கமிட்டவராக இயேசு சுவாமி அந்த சிலுவையின் மரணத்தை ஜெயித்தவராக காணப்படுகிறார். அவர் பாவத்தை சிலுவையிலே ஆணிகளினால் அடித்து, துரைத்தனங்களை மிதித்து, சாத்தானின் பிசாசின் வித்தை மிதித்தவராக அவர் அங்கு ஜெயம் பெற்றவராக, பாதாளமே உன் கூர் எங்கே என்று கேட்கிறவராக அங்கு காணப்படுகிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்ததோடு மாத்திரமல்ல, அவர் 40 நாளளவும் தன்னுடைய சீசர்களிடத்துல காணப்பட்டவராக இருந்தார். அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வேளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்.
அவர் உயிரோடு இருக்கிறவராக தன்னுடைய சீசர்களுக்கு காண்பித்து அநேக திருஷ்டாந்தங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி 40 நாளளவும் அவர் அவர்களோடு வாசம் செய்து 40 நாளுக்கு பிற்பாடு அவர் பரமேறி சென்றவராக தன்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக இன்றைக்கும் நமக்காக அவர் நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறவராக இருக்கிறார். அன்று அவர்கள் அவருடைய சீசர்கள் கண்டு விசுவாசித்தார்கள். இன்று நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம். காணாமல் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் மரித்தார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். 40 நாள் தன் சீசர்களோடு திருஷ்டாந்தங்களை பகிர்ந்து பரமேறி சென்றார். இன்றைக்கும் அன்பியானவராக எப்பொழுதும் நம்மோடு கூட வாசம் செய்கிறவராக காணப்படுகிறார். அதனால் நாம் எந்த பாடுகளை குறித்தும் எந்த பிசாசின் துரைத்தனங்களை குறித்தும் நாம் பயப்படாமல் மிகுந்த தைரியத்தோடு அவரோடு கூட நாம் பங்கடையத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம், செயல்படுத்துவோம். அவருக்கு முன்பாக அவர் பிரகாசித்தது போல நாமும் பிரகாசிப்போம். மரித்தார், உயிர்த்தார். இந்த சிந்தையை மனதில் பெற்றவர்களாக நாம் என்றென்றும் அவருக்கு முன்பாக உண்மையும் விவேகமாய் நடக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, எங்களுக்காக நீ சிலுவையிலே 3 ஆணிகளால் கடாவப்பட்டு ரத்தம் முழுவதையும் சிந்தினீரப்பா. ஆயினும் பிசாசின் தந்திரங்களை சிலுவையிலே நீ ஜெயித்து ராஜா 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தி உம்முடைய சீசர்களுக்கு நீ காண்பித்தீரே, அவனோடு வாசம் செய்தீரே. இப்பொழுது எங்களோடு நீர் வாசம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு வாசம் செய்யும். நாங்கள் உமக்கு முன்பாக எப்பொழுதும் வாசிக்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை நீர் பலப்படுத்தும், சிலிநடுத்தும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.